நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாதது ஏன்? ஒரு நாளன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் பின் அதஹம் ரஹ்மத்துல்லா அவர்களிடம் ஒரு குழுவினர் சென்று, பெரியாரே, இறைவன் என்னை நீங்கள் அழையுங்கள், உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் என்று கூறுகிறான். அதற்கேற்ப நாங்கள் எங்களின் கஷ்டங்களை போக்க இறைவனை காலையிலும் மாலையிலும் அழைத்து பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் இறைவன் அதை ஏற்று எங்களுக்கு அருள் புரியவில்லையே, என்ன காரணம் என வினவினார்கள். அப்போது இப்ராஹிம் பின் அதஹம் ரஹ்மத்துல்லா அவர்கள், ஜனங்களே, உங்களின் இருதயங்கள் 10 வகை காரணங்களால் மரித்துவிட்டன. அதாவது உங்களின் இருதயங்களில் இருக்கும் ஈமான் 10 காரணங்களால் ஒளி மங்கி பலவீனமடைந்திருக்கிறது. அத்தகைய இதயத்திலிருந்து எழும் பிரார்த்தனை இறைவனின் சமூகத்தில் ஏற்கப்படுவதில்லை என கூறினார்கள். அந்த காரணங்கள்: நீங்கள் அல்லாஹ் ஒருவன்தான் என நம்பி விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அவனால் விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றவில்லை. நீங்கள் இறைவனால் இறைக்கு அருளப் பெற்ற திருக்குர்ஆனை ஓதுகிறீர்கள், ஆனால் அதிலுள்ள போதனைப்படி நடக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு இருப்பதாக வாதிக்கிறீர்கள், ஆனால் அவர்களின் சுன்னத் நல்ல வழியை பின்பற்றாமல் நடக்கின்றீர்கள். ஷைத்தான் பகைவன் என கூறுகிறீர்கள், ஆனால் அவனையே பின்பற்றி நடக்கின்றீர்கள். சொர்க்கத்தை அடைய வேண்டுமென்று ஆசைப்படுகின்றீர்கள், ஆனால் அதை அடைவதற்குரிய நற்காரியங்கள் எதையும் செய்வதில்லை. நரகத்தை பயப்படுவதாக கூறுகின்றீர்கள், ஆனால் பாவமான செயல்களை விட்டும் நீங்கவில்லை. மரணம் சம்பவிப்பது உண்மைதான் என்று கூறுகிறீர்கள், ஆனால் அது சம்பவிப்பதற்கு முன் நற்காரியங்கள் புரிய தயாராகுவதில்லை. மற்றவர்களின் குறைகளை தேடி திரிகின்றீர்கள், ஆனால் உங்களில் இருக்கும் குறைகளை சிந்தித்து உணர்வதில்லை. இறைவனால் அளிக்கப்படும் ஆகாரங்களை உண்கிறீர்கள், ஆனால் அவனுக்கு நன்றி செலுத்துவதில்லை. உங்களில் மரணித்தோரை அடக்கம் செய்கின்றீர்கள், ஆனால் நீங்களும் மரணிப்பீர்கள் என்ற எண்ணமும் படிப்பினும் ஏற்படுவதில்லை என்று கூறினார்கள். எனவே நாமும் சிந்திப்போம். இன்ஷா அல்லாஹ். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், வழிபடுவதற்குரிய நாயகன் அவனையன்றி வேறு யாரும் இல்லை, அவன் மீதே நாம் பரிபூர்ண நம்பிக்கை கொண்டுள்ளேன். அவன்தான் மகத்தான அரியணையின் அர்ஷின் அதிபதியாவான். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.